மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 30வது வினா. y சமன் மறை rx வர்க்கம் சக x சக 1 எனும் வளையின் x அச்சை வெட்டும் புள்ளி யாது? x அச்சை வெட்டும் புள்ளி அதே வளை என்றதால நான் அந்த விட்ட இடத்திலிருந்து தொடர போறேன். அப்ப வெட்டும் புள்ளி அதாவது x அச்சை வெட்டுன்னு சொன்னா x அச்சை வெட்டும் புள்ளின்னு சொன்னா அத சமன்பாடு y சமம் 0. y ன்ற பெருமானம் 0 இருக்கக்குள்ளதான் x அச்சை வெட்டும். அதாவது உதாரணம் நாங்க தீர்ணம்னு சொன்னா ஒரு வளை வந்து இப்படியே வெட்டுதுன்னு சொன்னா x இப்படி இருக்கும்னு சொன்னா என்ன x அச்சை வெட்டுனா இந்த ரெண்டு புள்ளி. அப்ப இந்த ரெண்டு புள்ளி சொன்னா y சமன் என்ன 0. அது y சமன் 0 இருக்கக்குள்ள என்ன x y சமன் 0 இருக்கக்குள்ள நான் நேரடியா நீங்க நேரடியா y சமன் 0 எடுத்து நேரடியா செய்யலாம். நான் இந்த கேள்வி செய்யறதால அப்படி வந்து இல்ல நேரடியா 0 சமப்படுத்தினா பிறகு என்ன செய்வேன், இதை காரணிப்படுத்தி போட்டு x க்கு ரெண்டு பெருமானம் வரும் கொடுத்து விட்டா சரி. எனக்கு நான் அது தேவையில்லை. எனக்கு நான் இங்க என்ன அழகா எடுத்து வச்சிருக்கேன். இந்த சமன்பாடுல வந்து x க்கு நான் என்ன செய்யப்படும் 0 போட போறேன். x க்கு 0 சாரி y க்கு 0 போட போறேன். y க்கு 0 இருக்கக்குள்ள எப்படி வரப்போகுது, மறை 6 x ஆய 1/12 சக 25/24 இது சமம் 0. ஆகவே நாங்க என்ன செய்யலாம், நாங்க இது நிறைவேற்ற போக வேண்டியதால எனக்கு காரணிப்படுத்தல் நேரடியாக எடுக்கிறேன். அவர் அங்கால கொண்டு போனா இவர் எங்கால கொண்டு போனா 6 x ஆய 1/12 சம 25/24 ஏண்டா இவரை அங்கால கொண்டு போயிருக்கேன். ஆக வர்க்கம் ஆகவே x சய 1/12 முழுவதின் வர்க்கம் சமன் பிரிச்சு விட்டா 25/144 ஆறாவது பிரிச்சு விட்டா 25/144. ஆகவே இதுல இருந்து என்ன எழுதலாம், x சய 1/12 சமன் நான் வர்க்கம் எடுத்து விட்டா பிளஸ் ஓ மைனஸ் 5/12. ஆகவே நான் ஒரு பிளஸ் ஒரு பெருமானம் எடுக்கேன். பிளஸ் ரெண்டு பெருமானம் வரப்போகுது. பிளஸ் எடுத்தோம்னு சொன்னா x சய 1/12 சமன் 5/12. இதுல இருந்து ரங்கால உள்ள 6/12 ஆக x சமன் அரை. இங்க சுருக்கி எடுத்துக்கொள்ளலாம். இங்க உள்ள கூட்டுப்படும் 6/12 அரை. அதே போல மறைப்பெருமானத்தை நான் எடுத்தேன்னு சொன்னேன். ஆகவே x சய 1/12 சமன் மறை 5/12 மறை அங்கால உள்ள பிளஸ் ஆகும். ஆகவே இதுல நீங்க சுருக்கி எடுத்து சொன்னால் என்ன பிளஸ் அங்கால வரக்குள்ள 4 மறை 4/12 இல்லையா, அங்கால கொண்டு வரக்குள்ள மறை 4/12 ஆகவே மறை 1/3. ஆகவே விடை வந்து அரை கோமா மறை 1/3 தான் விடை. பிரேக்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா இது வந்து ஆள்வூர்ல வெட்டு புள்ளி தான் கேள்வி. ஆகவே 1/3 மறை 1/3 அது புள்ளி. இரண்டாவது விடை. 31வது வினா. y சமன் x சக a x சக b எனும் வளை x அச்சை மறை 2,3 எனும் புள்ளியில் வெட்டி செல்கிறது எனில் அவ்வளையின் சமன்பாடு யாரு? ஆகவே சமன்பாடு வந்திருக்காங்க. y சமன் x சக a x சக b. இது ஒரு பொதுவான சமன்பாடு அவங்களை தந்திருக்காங்க. இதுல x அச்சை வெட்டும் புள்ளி தந்திருக்காங்க. இது சமன்பாடு கேள்வி, மிகவும் இலகுவான ஒரு வினா. x அச்சை வெட்டும் புள்ளி அதாவது y 0 இருக்கக்குள்ள x ன்ற பெருமானம் அதாவது x அச்சை வெட்டும் புள்ளி என்று நாங்கள் பார்த்திருக்கோம். ஆகவே x சக a x சக b சமன் 0 x அச்சை வெட்டும் புள்ளி. ஆகவே x சக a சமன் 0 அல்லது x சக b சமன் 0 ரெண்டு தான் எடுக்கலாம். ஆனா அந்த புள்ளி தந்திருக்கு எனக்கு. இதுல இருந்து எப்படி எழுதலாம், x சமன் மறை a அல்லது x சமன் மறை b. ஆகவே இந்த ரெண்டு புள்ளி என்ன எனக்கு தந்திருக்கு, என்ன ரெண்டு புள்ளி மறை 2, மறை 2,3 தந்திருக்கு. அதாவது ஒன்றுல நாங்க மறையை போட்டு மறை 2 கொடுத்தா மற்ற என்ன சொல்லணும் 3 கொடுக்கணும். ஆகவே மறையை கொடுத்தேன்னு சொன்னா இங்க போட்டு விட்டேன்னு சொன்னா மறையை போட்டு விட்டா x சமன் மறை 2 என்ன வரப்போகுது a சமன் 2 இருக்கும். அதே மாதிரி x சமன் 3 b சமன் மறை 3.
ஆகவே ஏ பெருமானம் கண்டாச்சு, பி பெருமானம் கண்டாச்சு. அதை கொண்டு இதுல பிரதிட்டேன்னு சொன்னா சுருக்கி விட்டா ஆகவே y சமன் x சக 2 x சய 3. ஆகவே x வர்க்கம் சய 3x சக 2x சய 6 y சமன் x வர்க்கம் சய x சய 6. இதுதான் விடை. இது மிகவும் இலகுவான விடை. அவங்களே அந்த பொதுவான சமன்பாடு தந்திருக்காங்க. அந்த சமன்பாடுல இருந்து நாங்க என்ன x வெட்டும் புள்ளின்னு சொன்னா பூஜ்ஜியத்துக்கு y பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள x வெட்டும் புள்ளி. ஆகவே நான் என்ன இதை சமப்படுத்தி a b கண்ட பிறகு அது பிரதியிட்டு சுருக்கியிருக்கேன். ஆகவே மூன்றாவது விடை. 32வது வினா, இரண்டு தூண்களுக்கிடையில் தொங்கும் பரவளைவு வடிவமுள்ள வட்டமொன்றிலான தொங்கு பாலம் ஒன்றின் உரு காட்டப்பட்டுள்ளது. வடத்தின் இரு முனை புள்ளிகளின் ஆள்கூறுகள் தரப்பட்டுள்ளது. பின்வரும் சமன்பாட்டினால் வடத்தின் பரவளைவு வடிவம் காட்டப்படுகிறது. அதாவது ஒரு படம் தந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பாலத்துல பரவளைவு ஒன்று தந்திருக்கு. அதுல சமன்பாடு என்னன்னு கேள்வி. நாங்க பாத்தீங்கன்னா இங்க மறை 60 20 என்ற ஆள்கூறுல வெட்டுது, அங்க மறை 60 20 என்ற புள்ளியில ஆள்கூறுல வெட்டுது, இங்க 0 என்ற புள்ளியில ஆள்கூறுல வெட்டி செல்லுது அந்த வளையி. இது விழி வளையி. நான் இந்த வளைய சமன்பாடு எனக்கு தெரியாது, அதான் காணப்போறோம். நான் கொமனான சமன்பாடு எடுக்க போறேன். y சமன் ax வர்க்கம் சக bx சக c. இதுதான் அந்த கொமனான சமன்பாடு. என்ன எனக்கு தெரியாது, a b c கண்டுன்னு சொன்னா விட. நான் முதலாவது பாயிண்ட பார்த்தோம்னா 0 போகுது. இதை பிரதி இருக்கும். முதலாவது பிரதி இட்டா y 0 சமன் 0 சக c 0. ஆகவே c சமன் 0. x க்கு நாம் கொண்டு பிரதி இடுறோம். அதே மாதிரி நான் மறை 60, 20 இந்த புள்ளி போட்டேன்னு சொன்னா என்ன போட்டு விட்டா, ஆகவே நாங்க மறை 60 கொண்டு பிரதியிட்டா y 20 சமன் a தர மறை 60 முழுவதின் வர்க்கம் சக b வந்து என்ன x க்கு நாங்க பிரதியிட்டோம்னு சொன்னா 60 மறை 60 b தர மறை 60 c வந்து 0 நான் பிரதியிடல 0 c 0 நாங்க போட தேவையில்லை. இது முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க 60 20 அடுத்த ஆள்கூறை போட்டோம்னு சொன்னா அடுத்த ஆள்கூறை பயன்படுத்தினா 60 அதாவது 20 சமன் a தர 60 வர்க்கம் சக b தர 60. இது இரண்டாவது சமன்பாடு. நாங்க இத ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா இது b போயிடும், கூட்டி விட்டா போயிடும். போனா நாங்க a காணலாம், a இன்னும் ஈஸியா காணலாம். ஆகவே என்ன நாங்க இத கூட்டி விட்டோம்னு சொன்னா 1 சக 2 தருவது கூட்டி விட்டா 40 சமன் இது 60 வர்க்கம் 2a தர 60 வர்க்கம். ஏனென்றால் பிளஸ் ஆயிரும், நான் நேரடியாக எழுதுறேன் சக 0. ஆகவே 60 வர்க்கம் 40 சம 2a தர 60 தர 60 சுருக்கினம் என்று சொன்னால் இது 2 இது 2 இது சுருக்கினா 3 180. ஆகவே a சமன் 1/180 விட கண்டுபிடிங்க. a சமன் 1/180. ஆகவே நான் இதை கொண்டு பிரதிட்டேன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணுல பிரதிட்டா அல்லது ஒண்ணு கழிச்சு விட்டா இதை கழிச்சு விட்டா b சமன் 0. இதை கழிச்சு விட்டா இது இதோட போயிடும், 20 போயிடும். ஆகவே நான் இதை எப்படி எழுதலாம், 1/2 பிரதிட்டோம்னு சொன்னால் 0 சமன் b என இதுல இதையும் கழிச்சோம்னா மறை 100 அதாவது இதுல இருந்து கழிச்சா மறை 120 b is equal to 0. b 0. ஆகவே நாங்க சமன்பாடு எழுதலாம். இதுல என்ன எழுதலாம், y சமன் a வந்து 1/180 x வர்க்கம். இதுதான் இதன் விடை. ஆகவே y சமன் 1/180 x வர்க்கம். இது வந்து இரண்டாவது விடை. அதாவது இரண்டாவது விடை பாத்தீங்கன்னு சொன்னா குறுக்க பெருக்கி y 180 y சமன் x வர்க்கம் போடுறது. ஆகவே இரண்டாவது விடை. 33வது வினா, 5x சய ay சய 1 சமன் 0 எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் மறை 3x மறை y சக 5 சமன் 0 என்னும் கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஓர் நேர்கோடு செல்லுமாயின் a இன் பெருமானம் யாது? அதாவது கேள்வி 5x
5x ay சக 1 சமன் 0 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமா செல்லலாம். ஆகவே நாம் முதல் y சமன் mx என்ற வடிவில் எடுத்தா ay சமன் 5x சக 1 இதை இங்கே கொண்டு போயிருக்கேன். ஆகவே y சமன் 5x சக 1a இது முதலாவது தந்திருக்காங்க. ஆகவே இந்த படித்திறன் m சமன் 5a. ஆகவே இந்த நேர்கோட்டுக்கு அந்த குறித்த நேர்கோடு சமாந்தரமா போகுதாம். அதே நேரம் இன்னொரு நேர்கோடு தந்திருக்காங்க 3x சய y சக 5 சமன் 0 இதற்கு செங்குத்தாப்பட்டுதான். ஆகவே அப்ப அந்த நேர்கோட்டுற படித்திறனும் இதுல நேர்கோட்டுற படித்திறனும் பெருக்கம் மறை உண்டா இருக்க வேணும். ஆனா அந்த நேர்கோட்டுற படித்திறன் எதுக்கு சமனா இருக்கும்? இந்த நேர்கோட்டு சமனா இருக்கும். காரணம் என்ன? இதற்கு அது சமாந்தரமாக இருக்கு. ஆகவே நான் இதை y சமன் mx என்ற வழியில் எடுத்தேன்னு சொன்னா மறை 3x சக 5 அதாவது நான் பையாங்கால் போயிருக்கேன். ஆகவே இதுல இது m1 எடுத்தா இது m2 is equal to என்ன வர போகுது? மறை 3 வரும். m2 is equal to மறை 3 எங்களுக்கு வரும். ஆகவே இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இதுக்கு சமாந்தரமா போகும்னு சொன்னா இதே படித்திறன் அதுக்கு நிற்க வேண்டும். அதே வேளை இதுக்கு செங்குத்தன்னு சொன்னா இந்த படித்திறன் பெருக்கம் மறை ஒன்றா இருக்க வேண்டும். ஆகவே m1 தர m2 சமன் மறை 1. அதாவது நான் இந்த படித்திறனை இங்க பெருக்கல, அதை நீங்க குழம்ப கூடாது. இந்த சமன்பாட்டுக்கு இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்ற நேர்கோட்டு இவரோட செங்குத்தாக விட்டுது. அது சமாந்தரமாக செல்ற நேர்கோடுன்னு சொன்னா இந்த படித்திறனுக்கு அவர படித்திறன் சமனா இருக்கும். அதால நேரடியா நான் எழுதுறேன். ஆகவே 5a தர மறை 3 சமன் மறை 1 மறையோட போயிடும். ஆகவே குறுக்கு பெருக்கினா a சமன் 15. ஆகவே விடை a சமன் 15 ஐந்தாவது விடை. 34வது வினா y சமன் 2x சக 3 y சமன் mx சக 4 எனும் சமன்பாட்டின் மூலம் தரப்படும் நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பின் m இன் பெருமானம் யாரு? அதாவது இரண்டு நேர்கோடு தாராங்க. y சமன் என்ன? y சமன் 2x சக 3 என்ற ஒரு நேர்கோடு. அடுத்தது y சமன் mx சக 4 என்ற நேர்கோடு. மிகவும் இலகுவான வினா 2016 ஆண்டு வந்தது. இவை ஒன்றுக்கொண்டு செங்குத்தா விட்டும்னு சொன்னா எம்மின் பெருமானம் கேள்வி. ஒன்று கொண்டு செங்குத்தா விட்டுனா இதுல m என்ன? இதுல m1 சமன் 2, இதுல m1 சமன் m2 சமன் m. இரண்டு இந்த பெருக்கம் மறையோடு சமன். ஆகவே m1 தர m2 is equal to மறை -1 because என்னன்னு சொன்னா என்ன ஒன்று கொண்டு செங்குத்தா வெட்டுது. ஆகவே 2 தர m சமன் மறை 1. ஆகவே m சமன் மறை அரை. ஆகவே விடை மறை அரை இரண்டாவது விடை. 35வது வினா வெப்பமானி ஒன்றினை படிவகுக்கை செய்வதற்காக நடத்தப்பட்ட பரிசோதனை ஒன்றின் வாசிப்புகளுக்கு அமைய வரையப்பட்ட ஒரு வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. வெப்பநிலை x அச்சிலும் இரச நிரலின் உயரம் y அச்சிலும் காட்டப்பட்டுள்ளன. வெப்பநிலை சைரோபாகசியில் இரச நிரலின் உயரம் h0 மில்லிமீட்டர், வெப்பநிலை 100 பாகசியில் இரச நிரலின் உயரம் h 100 மில்லிமீட்டர் ஆகின் இவ்வரைவின் சமன்பாடு கேள்வி. அதாவது இந்த வரைவு தந்திருக்கு. இதுல பார்க்கலாம் நாங்க h0 வந்து இதுல இந்த வரைவின் படி h0 வந்து என்ன வெட்டு துண்டா இருக்கு. இந்த வரைவை பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இதுல h0 வெட்டு துண்டு. ஆகவே h0 உயரம் c க்கு சமனா இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 100 பாகை c ல h 100 மில்லிமீட்டர். ஆகவே இதுல படித்திறனை கண்டா y சமன் mx என்ற வடிவில் எடுக்கலாம். ஆகவே இதுல படித்திறன் எனக்கு தெரியும் என்ன? tan theta is equal to h0 h100 சய எவ்வளவு h0 ஓவர் அதுக்கு எவ்வளவு 100. இதுதான் என்ன? m. இது சமன் m. ஆகவே m சமன் h100 சய h0 இங்கு 100. ஆனா வெட்டு துண்டு தெரியும். இது வரைவு வந்திருக்கு. இதான் இந்த வெட்டு துண்டு h0. ஆகவே y சமன் mx y சமன் m என்ன? h100 h0 ஓவர் 100 x சக c என்ன? h0. இதுதான் இந்த வரைவிட்ட சமன்பாடு. ஆகவே நான்காவது விடை. 36வது வினா பின்வரும் சமன்பாடுகளை கருதுக. a
y சமன் மறை அரை x b y சமன் அரை x c y சமன் மறை அரை x ஆக 2015 இச்சமன்பாடுகளில் நேர்கோடு y சமன் 10x க்கு செங்குத்தான ஓர் நேர்கோட்டின் சமன்பாடு அல்லது சமன்பாடுகள். இது 2015ஆம் ஆண்டு வந்த வினா. 3 சமன்பாடு வந்திருக்காங்க. அதுல y சமன் 10x y சமன் 10x என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாக வெட்டி செல்லும் நேர்கோட்ட கேள்வி. இதுக்கு செங்குத்தாக வெட்டி செல்லும் நேர்கோட்டின் படித்திறனும் இந்த படித்திறனும் பெருக்கினா மறை ஒன்று வரும். ஆகவே நாம் முதல்ல இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக வெட்டி செல்லும் நேர்கோட்டின் படித்திறனாக காணப்படும். ஆகவே என்ன m1 தர m2 is equal to மறை ஒன்று. ஆகவே இதுல m1 எனக்கு தெரியும் என்ன 2 தர எங்களுக்கு தேவையானது வந்து m2 என்று எடுத்தால் மறை 1. ஆகவே m சமன் m2 is equal to மறை அரை. ஆகவே மறை அரையை உடைய படித்திறனை கொண்ட ஒரு நேர்கோடு தான் இதுக்கு செங்குத்தாக வெட்டி செல்லும். முதலாவது சரி, மறை அரை இருக்கு, அது சரி. இரண்டாவது பிழை என்றால் அரை இருக்கு, மூன்றாவது சரி. ஆகவே ஏயும் சியும் தான் இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக வெட்டி செல்லக்கூடிய நேர்கோடுகள். ஆகவே விடை ஏயும் சியும் 5வது விடை. முதலாவது கட்டுரை வினா பகுதி 1 y சமன் 3x/2 எனும் நேர்கோட்டின் படித்திறன் வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க. மிகவும் இலகுவான ஒரு வினாதான். y சமன் தந்திருக்காங்க 3x/2. இதுல படித்திறன் வந்து தெரியும் எங்களுக்கு 3, வெட்டுத்துண்டு c வந்து மறை 2. மிகவும் இலகுவான ஒரு வினா. ஆகவே 3, மறை 2. பகுதி 2 y சமன் 3x/2 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் உற்பத்தி புள்ளியினூடாகவும் செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது இதற்கு சமாந்தரமாகவும் உற்பத்தியினூடாகவும் செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. ஆகவே உற்பத்தியினூடாக செல்லும் சொன்னா படித்திறன் இருக்காது 0. ஆனா இதுக்கு சமாந்தரம் சொன்னா இதுல படித்திறனா இருக்கு வரும். ஆகவே y சமன் என்ன mx plus c நாங்க எழுதினால் ஆகவே இங்க c 0. ஆகவே m-க்கு பதிலா இது சமாந்தரம் 3 வரும். ஆகவே y சமன் 3x. ஆகவே விடை y சமன் 3x. பகுதி 3 y சமன் 2x ஆக 4 எனும் நேர்கோடு x, y அச்சுக்களை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறை காண்க. அதாவது y சமன் 10x, y சமன் 2x ஆக 4. ஆக இந்த நேர்கோடு x, y அச்சுக்களை வெட்டும் புள்ளி. அதாவது x அச்ச வெட்டுமாக இருந்தால் y சமன் 0, y அச்ச வெட்டுமாக இருந்தால் x சமன் 0 இருக்கும். ஆக x அச்சை வெட்டுதல் முதலில் எடுப்போம். x அச்சை வெட்டுதல் இங்க வந்து என்ன x அச்சை வெட்டக்குள்ள y சமன் எப்பொழுதும் 0 இருக்கும். y சமன் போது y சமன் என்ன 0. ஆகவே 0 சமன் 2x ஆக 4. y 0 கொண்டு போறோம். ஆகவே 2x சமன் மறை 4, x சமன் மறை 2. ஆகவே இதுல ஆள்கூட வரப்போது மறை 2, 0. இது x அச்சை வெட்டும் பொழுது. y அச்சை வெட்டும் பொழுது இங்க y அச்சை வெட்டும் போது அதே நேரம் x சமன் 0. y அச்சை வெட்டக்குள்ள x 0. ஆகவே x கொண்டு பிரதியிட்டம் சொன்னா y சமன் x க்கு என்ன 2 தர 0 சக 4. y சமன் 4. ஆகவே y அச்சை வெட்டும் போது அந்த புள்ளியின் ஆள்கூறு 0, 4. ஆகவே மறை 2, 0 அடுத்தது 0, 4. இதுதான் விடை. பகுதி 4 அந்த நேர்கோடு x, y அச்சுக்களை வெட்டும் புள்ளிகளுக்கு இடையிலான மிக குறுகிய தூரத்தை காண்க. அதாவது இந்த 2 புள்ளிக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் கேட்டிருக்கு. நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு தெரியும் 2 புள்ளிக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரத்தை நாங்க அந்த இந்த ஆகுதிக்கு எதிர இடத்துல ஆரம்பத்தில் நாங்க பார்த்திருப்போம். ஆகவே இதான் 2 புள்ளி. எங்க மறை 2, 0, 0, 4 இதான் அந்த 2 புள்ளி. 2 புள்ளி கிடைப்பட்ட தூரத்தை AB என்று எடுத்தா AB சமன்
எக்ஸ் ஆள்கூறு வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறு வித்தியாசத்தின் வர்க்கம். ஆகவே நான் நேரடியாக எழுதுகிறேன். மறை 2 சய 0 முழுவதின் வர்க்கம் சக 0 மறை 4 முழுவதின் வர்க்கம். ஆகவே என்ன, 2 வர்க்கம் 4 சக இதர வர்க்கம் 16. ஆகவே வர்க்க மூலத்துள்ள 20. விரும்பினால் நாங்கள் இதை சுருக்கி எழுதலாம். என 4 தர 5 எழுதலாம். 2 வர்க்க மூலம் 5 அலகு. ஆகவே விடை 2 வர்க்கமூலம் 5 அலகுகள். பகுதி 5. இந்நேர்கோடுகள் x அச்சு, y அச்சின் மூலம் அமைக்கும் முக்கோணியின் பரப்பளவை காண்க. ஆகவே நாங்கள் வரைந்தோம்னு சொன்னா இதான் அந்த நேர்கோடு. அதாவது x y அச்சை வெட்டக்குள்ள y வந்து 4லையும் x வந்து மறைவெல்லையும் விட்டது. ஆகவே செங்கோண முக்கோணி நாங்க அரைதர அடிதர செங்குத்தீரம் என்று எதை உற்பத்தி 0,0 எங்களுக்கு நேரடியா இந்த ஆள்கூரை பயன்படுத்தி முக்கோணிட்ட பரப்பு காண்றது எங்களுக்கு இல்லாத சிலபஸ்ல. ஆக நாங்க அரைந்தர அடிதர செங்குத்தீரம் சொல்றோம். நாங்க இது ஏபி என்று சொன்னா ஏ பி என்று சொன்னா இது ஓ என்று எடுத்தோம்னு சொன்னா முக்கோணி ஓஏபியின் பரப்பளவு அரைதர அடி இதற்கெல்லாம் இங்க மைனஸ் எடுக்கல பரப்பு அப்படி வராது மைனஸ்ல. ஆகவே இந்த தூரம் வந்து இங்கால இருந்து 2 அளவு தர 4. ஆகவே விடை 4 சதுர அலகுகள் என்று சொன்ன அலகுகள். ஆகவே 4 சதுர அலகுகள். இரண்டாவது கட்டுரை வினா. A 1, மறை 1, B மறை 1, 2, C 7, 3 என்பன முக்கோணம் ஒன்றின் உச்சிகளாகும். பகுதி 1 AC-யின் நீளம் யாது? அதாவது ஒரு முக்கோணி வந்திருக்கு, எனக்கு தெரியாது எந்த முக்கோணி நான் சும்மா வரைய போறேன். இதான் அந்த முக்கோணி தந்திருக்கு, 3 புள்ளி தந்திருக்கு, முக்கோணின்ற உச்ச தந்திருக்கு. நாங்க ஏபிசி என்று நாங்க வரைவோம். வரைஞ்ச பிறகு பார்ப்போம் இது என்ன முக்கோணின்றது. நாங்க கணிக்க தெரியும். எங்களுக்கு ஆள்கூறு தந்திருக்கு, நேரடியாக இப்போதைய காணல. அதாவது இது ஏ, இது பி, இது சி என்று எடுத்தா ஏ இந்த ஆள்கூறு 1, மறை 1 தந்திருக்கு. பி இந்த ஆள்கூறு மறை 1, 2 தந்திருக்கு. சி இந்த ஆள்கூறு 7, 3 தந்திருக்கு. இந்த 3 உச்சம் தந்திருக்கு. ஆகவே முதலாவது வினா ஏசியின் நீளம் யாது? ஏசியின் நீளம் கேள்வி. ஆகவே நான் முதலாவது 2 புள்ளி தெரியும் உங்களுக்கு. ஆகவே ஏசி சமன் வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் ஆள்கூறின் வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறின் வித்தியாசத்தின் வர்க்கம். எக்ஸ் ஆள்கூறு என்ன? 1 சய 7 முழுவதின் வர்க்கம் சக மறை 1 மைனஸ் 3 முழுவதின் வர்க்கம். அதாவது இந்த இதான் எக்ஸ் ஆள்கூறு, இதுல எக்ஸ் ஆள்கூறு 7, இந்த இது y ஆள்கூறு மறை 1, இதுல 3 கழிச்சிருக்கு. ஆகவே நான் இதை நேரடியாக எழுதினால் வர்க்க மூலத்துக்குள்ள 6 வர்க்கம் மறை 6 வர்க்கம் 36. நான் நேரடியாக எழுதுகிறேன். சக மறை 4 மறை 1 இருந்து மறை 3 போன மறை 4 அதன் வர்க்கம் 16. ஆகவே நாங்கள் கூட்டி விட்டோம்னு சொன்னால் வர்க்க மூலத்துக்குள்ள 52, அதாவது கூட்டி நம்ம சொன்னா 52 அலகு. 52 அலகு. ஆகவே விடை வர்க்க மூலத்துக்குள்ள 52. ஆகவே விடை வர்க்க மூலம் 52 அலகுகள். பகுதி 2 ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி என காட்டுக. அதாவது இந்த முக்கோணி செங்கோண முக்கோணி என்று காட்டலாம். எனக்கு ஒரே ஒரு பக்கம் தான் தெரியும். ஆகவே நாம் மற்ற 2 பக்கத்தை முதல்ல கணிப்போம். கணிச்சா பிறகு அந்த பக்கங்களுக்கு இடையில ஏதாச்சும் தொடர்பு இருக்கான்னு பார்க்க போறோம். பைதரஸ் தேற்றத்தை திருப்தி செய்யுமாக இருந்தால் இது செங்கோண முக்கோணி. இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஆகவே ஏனி 2 பக்கத்தை முதல்ல காணுவோம். ஏசி கண்டாச்சு, ஏபியை காணலாம். ஏபிசி ஈக்குவல் டு வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸ் ஆள்கூறு 1 சய மறை 1 முழுவதின் வர்க்கம் சக இந்த மறையில நீங்க கவனமா இருக்கும் 1 மறை 1. ஆகவே மறை 1 சய 2 முழுவதின் வர்க்கம். ஆகவே இது சமன் மறை 1 2 வர்க்கம் 4 சக இது மறை 3 வர்க்கம் 9. ஆகவே இது வர்க்க மூலத்துக்குள்ள 13 இருக்கிறது. அதே போல பிசியின் நீளத்தை காணலாம்.
பிசி என்ன இருக்கு இது இந்த ஆளுக்குள்ள இந்த ஆளு கழிப்போம் மறை 1 மைனஸ் 7 முழுவதின் வர்க்கம் என்ன மறை 1 இருந்து 7 போக சக y வந்து 2 சயம் முழுவதின் வர்க்கம் ஆகவே மறை 8 இன் வர்க்கம் 64 சக மறை 1 இன் வர்க்கம் 1 ஆக வர்க்கம் மூலத்துக்குள்ள 65 ஆகவே இதுதான் அந்த பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு செங்கோணம் முக்கோணின்னு காட்ட வேணுமாக இருந்தால் பைதகரசின் தேற்றத்தை திருப்தி செய்யணும். பைதகரசின் தேற்றத்தை திருப்தி செய்யணுமாக இருந்தால் என்ன செம்பக்கத்தினால் அடைக்கப்பட்ட பரப்பளவு ஏனைய பக்கத்தினால் அடைக்கப்பட்ட பரப்பளவுடன் கூட்டுத்தொகை சமம். அதாவது செம்பத்தின் வர்க்கம் சமம் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமம். அவை அந்த தொடரை பார்க்கணும். இங்க பெரிய பக்கம் எப்பொழுதும் செங்கோணம் முக்கோணி செம்பக்கமாக இருக்கும். பாத்தீங்கன்னா இதான் பேசி வர்க்கம் மூலத்தில் 65 வர்க்கம் 65 பார்த்தால் இந்த ரெண்டையும் நாங்க இதுல வர்க்க இதை வர்க்கிச்சா 52 இதை வர்க்கிச்சா 13 இரண்டையும் கூட்டினா 65 வருது. ஆகவே நாங்க இப்ப நாங்க இதை காட்ட போன செங்கோணம் முக்கோணம் வந்து இந்த பக்கம் இந்த பக்கத்துல வர்க்கத்தையும் இந்த பக்கத்துல வர்க்கத்தையும் நாங்க எடுத்தோம்னு சொன்னால் ஏபிசியின் வர்க்கம் வரும். ஆகவே நான் இப்போ எழுத போறோம் பாருங்க முக்கோணி ஏபிசியில் ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கத்தை கருதுக. ஆகவே இது சமன் ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம். ஏசி வர்க்கம் என்ன வருது 52 என வர்க்க மூலத்துக்குள்ள வர்க்கிச்சு 52 சக இதர வர்க்கம் 13 ஆகவே 65. ஆகவே இது சமன் என்ன வரப்போகுது இது சமன் என்ன ஏபிசியின் வர்க்கம். ஆகவே இது சமன் பிசி இன் வர்க்கம். ஆகவே ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் பிசி வர்க்கம். ஆகவே முக்கோணி ஏபிசி ஓர் செங்கோண முக்கோணம். பைதகரஸ் தேற்றத்தை திருப்தி செய்வதால் ஏபிசி ஓர் செங்கோண முக்கோணி. பகுதி 3 முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு யாரு? நான் முக்கோணி இப்ப திருப்பி வரைஞ்சிருக்கேன். அதாவது எது செம்பக்கம் எது அயல் பக்கம் அதாவது ஏனைய பக்கம் என்று பார்க்கறதுக்காக நாங்கள் செம்பக்கம் வர்க்கமூலம் 65 மற்ற ஏனைய பக்கம் ஏதாவது ஒன்றை மாறி எடுக்கலாம். ஏபி 13 வர்க்கம் மூலம் இது 52 இதுல பரப்பும் நாங்கள் நேரடியா அரைகர அடிகர சமுத்திரம் பார்க்கலாம். முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு அரைதர நாங்க இது அடியாடுத்தா இது செங்குத்து அல்லது இது அடியாடுத்தா மற்ற செங்குத்தா வரும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏபி தர ஏசி ஆகவே அரை தர அடி வர்க்கமூலம் 13 தர வர்க்கமூலம் 52. ஆகவே நாங்க இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் நாங்க அரை தர வர்க்கமூலம் 13 தர இதுக்குள்ள நாங்க எப்படி எழுதலாம் 4 தர 13 412 அப்படி எழுதலாம். ஆகவே நாங்க அரை தர வர்க்கமூலம் 13 தர வர்க்கமூலம் 4 பிரிச்சு எழுதினோம்னா 2 தர வர்க்கமூலம் 13. ஆகவே சுருக்கினால் வர்க்கமூலம் 13 தர வர்க்கமூலம் 13 சதுர அலகுகள். ஆகவே விடை 13 சதுர அலகுகள். பகுதி 4 ஏபியை உட்புறமாக 2க்கு 3 எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி யார்? அதாவது 2க்கு 3 எனும் வீதத்தில் பிரிக்கும் புள்ளியா இதான் ஏபி என்று சொன்னா இந்த பிரிக்கிற புள்ளிதான் கேள்வி. இது 2க்கு 3 இது எனக்கு தெரியாது எக்ஸ் பார் y பார். நாங்க இதுக்கு முதல் பார்த்திருப்போம். 2 புள்ளியை பிரிக்கிற புள்ளிய காணுவோம். ஆகவே நாங்க என்ன க்ளோஸ் பண்ணி இங்க பெருக்குவோம் வேற இங்க நாங்க பெருக்குவோம் பெருக்கினோம் என்ன. ஆகவே நாங்க எங்களுக்கு ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கோம் எம்சிக்யூல செஞ்சிருக்கோம். நாங்க இதுல அதே மாதிரி செய்ய போறோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் அந்த சமன்பாடை நாங்க n என்று பிரிக்கும்போது எடுத்தோம்னு சொன்னா n x1 சக n x2 ஓவர் n பிளஸ் n. ஆகவே நான் பிரதியில போடுறோம். இப்ப நான் க்ளோஸ் பண்ணிருக்கோம். 2 தர மறை 1 3 தர 1 ஆகவே 2 தர மறை 1 சக 3 தர 1 ஓவர் என்ற கூட்டுத்தொகை 2 சக 3. ஆகவே நாங்க எழுதினோம்னு சொன்னால் இங்க மறை 2 மறை 1/5 விட நாங்க இதுல நேரடியாக எழுதினா 1/5 ஆகவே 1/5 விட முதலாவது
எக்ஸால் கூட கண்டாச்சு. ஆகவே y bar is equal to அதே மாதிரி எழுதலாம் m y1 plus n y2 over m plus n. ஆகவே நாங்க என்ன இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 தர 2 2 தர 2 சக 3 தர மறை 1 ஓவர் 2 சக 3 2 சக 3. ஆகவே 4 சய 3 கீழ் 5 சமன் 1 கீழ் 5. ஆகவே நாங்க ஆறு வடிவில் கொடுக்கணும். ஆகவே 1 கீழ் 5 கோமா 1 கீழ் 5. இதுதான் 2க்கு 3 என்னும் விதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆர்கூறு. பகுதி 5 ஏபியின் செங்குத்து இருசம வெட்டியின் சமன்பாடு யாது? அதாவது இதுல செங்குத்து இருசம வெட்டி, அதாவது இந்த கோட்டை செங்குத்தாக இரு சமகூறுடும். ஆகவே இது எக்ஸ் y எடுத்தோம்னு சொன்னா இது சென்டர் பாயிண்டா இருக்கு. அது செங்குத்தா விட்டுதாக இருந்தால் இந்த நேர்கோடும் இந்த ஏபி என்ற நேர்கோட்டுற படித்திறனும் பெருக்கம் மறைவொன்றுக்கு சமனாக இருக்கணும். அதே நேரம் எனக்கு படித்திறன் தெரியும், ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரிய வேணும், தெரிஞ்சா நாங்க சமன்பாடு காணலாம். இதுக்கு முதல் கண்டது போல எனக்கு படித்திறன் கண்டுடலாம். இந்த கோடு செங்குத்தா விட்டதால ரெண்டையும் பெருக்கினா மறைவொன்று வர வேணும். அதே வேளை இந்த புள்ளிய காணையிலும் என்ன சம தூரம். ஆகவே 2 ஆறு கூட்டுத்தொகையை கூட்டி போட்டு 2 பெருக்கி விட்டா சரி. ஆகவே முதல்ல நான் ஏபியின் படித்திறனை காண்றேன். ஆகவே ஏபியின் படித்திறன் NABயின் படித்திறன் ஏபியின் படித்திறன் சமன். ஆகவே என்ன y வித்தியாசத்தீங்க x வித்தியாசம். ஆகவே மறை 1 -2 மறை 1 -2 ஓவர் x வித்தியாசம் 1 மைனஸ் மறை 1. பாருங்க y வித்தியாசம்னா இது y எடுத்த y -1 மறை 2 x எடுத்தோம்னா 1 மறை 2. ஆகவே m சொன்னால் m1 சமன் மறை 3 கீழ் 2. இதுதான் மறை 3 கீழ் 2 m1. ஆகவே இந்த x வெட்டு புள்ளியை காண x, y காண்பது சொன்னாங்க தெரியும். x சமன் என்ன x1 சக x2 கீழ் 2. அதாவது இதுல x ஆல்குறையும் இதுல x ஆல்குறையும் பெருக்கி கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சு விட்டா சரி. நடுப்புள்ளி காண்பது. ஆகவே 1 சக மறை 1 கீழ் 2 1 மறை 2 இது 0. அதே மாதிரி y சமன் y1 சக y2 ஓவர் 2 y மறை 1 சக 2 ஓவர் 2 இது சமன் என்ன கழிச்சு விட்டா மறை அரை 1 கீழ் 2 அரை. ஆகவே அந்த ஆர்கூறு 0, அரை. அதாவது ஏபியின் நடுப்புள்ளியின் ஆர்கூறு 0, அரை. நான் இது சமன்பாடு காண்றதுக்கு முதல்ல எனக்கு இதுல படிக்கிறேன் தெரியாது. ஆக m2 எடுத்தாங்கன்னு சொன்னால் m1 தர m2 மறை 1 சமனா இருக்கும். அவை நான் இதில் நேரடியாக காண்றேன். m1 தர m2 is equal to மறை 1. m1 கண்டுத்தன் மறை 3 கீழ் 2 தர m2 is equal to மறை 1. ஆகவே m2 சமன் நாங்க இலவா காணையிலும் m2 சமன் 2 கீழ் 3. ஆகவே என்ன இந்த நேர்கோட்டின் படித்திறன் கண்டுத்தன் அந்த புள்ளி தெரியுமே. இந்த நேர்கோட்லாம் இந்த புள்ளியும் இருக்கும். ஆகவே படித்திறன் ஒரு புள்ளி தெரியும். ஆகவே எப்படி எழுதலாம் நாங்க y minus y1 சமன் n into x minus x1. y minus y என்ன அரை m என்ன 2 கீழ் 3 into x minus 0. இது 0. இந்த y கழிச்சிருக்கேன். இதுல x வந்து x கழிச்சிருக்கேன். ஆகவே y minus அரை சமன் 2 கீழ் 3 x. y சமன் 2 கீழ் 3 x சக அரை. ஆகவே விடை y சமன் 2 கீழ் 3 x சக அரை.